ஜெனியஸ் அகாடமி. CV வெரிஃபிகேஷன் சம்பந்தமாக நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் டிஎன்பிசிலிருந்து, அதாவது டிஎன்பிசி வெப்சைட்ல இருந்தே அவங்க வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அது என்ன பர்பஸ்க்காக கலெக்ட் பண்ணுறாங்கிற ஒரு டீட்டெயில்டான, அதை யாரெல்லாம் வந்து பாஸ் பண்ணாங்களோ நீங்கள் டிஎன்பிசியோட வெப்சைட் போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் நியூ, அதாவது புதியவை வந்து ஒரு லிங்க் வரும். அதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா CV மெமோ கொடுக்கும். அது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தனியாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் தனியாக ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். அந்த பேஜ் தான் இது, சரிங்களா? அதில் உங்களுக்கான ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ், என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அந்த விஷயத்தை நம்ம பேச போகிறோம், ஓகேங்களா? இதுதான் டிஎன்பிசியோடைய ஒரு மெமோ பேஜ். ஓகே, டேட் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பேஜ்லையும் 13 to May 5 வரைக்கும். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ். ஓகே, என்ன டாக்குமெண்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதார், நம்ம இந்த ஓடிஆரோட நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓடிஆர் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடாதீங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்துடக்கூடாது, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார் டீட்டெயில், அதை அந்த ஓடிஆரோட லிங்க் பண்ண ஆதார் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். 300 KB இருந்து 500 KB குள்ள இருக்கணும். ரெசல்யூஷன் 200 dpi இருக்கணும், ஓகேங்களா? இதுதான் முக்கியமான ஒரு ஃபார்மேட். நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ண அங்க போயிட்டு சேவா மையத்துல போயிட்டு நீங்க அவங்க சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இதனால நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கணும். நாட் இன் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்மேட். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்மேட் இருக்கக்கூடாது, ஸ்கேன் பண்றதுனால கலர்ஃபுல் ஃபார்மேட் தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் தெளிவா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து he must ensure that the documents and certificates in support of each and every claim online application has been uploaded as per the instruction. அதாவது அத நம்ம காலையில சொன்ன மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது வச்சீங்களோ எல்லாமே இதுலயும் வைக்கணும், அவ்வளவுதான், சரிங்களா? சேவா மையத்தை தான் வைக்கணும். நெக்ஸ்ட், if you fail to upload any documents, ஏதாவது டாக்குமெண்ட்டை நீங்க அப்லோட் பண்ண மறந்துட்டீங்கன்னா, ஓகேவா? fails to upload any one or more documents, ஒன்னு அதுக்கு மேற்பட்ட டாக்குமெண்ட்டை நீங்க அப்லோட் பண்ண மறந்துட்டீங்கன்னா he or she will not consider a further stage. அடுத்தடுத்த கட்டம் அழைப்புகளுக்கு, கவுன்சிலிங்க்கு, அடுத்து நேரடி சிவிக்கு வந்து அழைக்க மாட்டாங்களாமா, ஓகேவா? முக்கியமா சொல்லிட்டாங்க. டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிபிகேட்ஸ் sent through post Dropbox in office commission by email commission will not accepted. ஓகேவா? டாக்குமெண்ட்ஸ் ஆபீஸ்லயும் மெயில் மூலமா பண்ணக்கூடாது. சேவா சென்டர்ல மட்டும் தான் பண்ணணும், வேற எங்கேயும் போய் பண்ணக்கூடாது, சரிங்களா? அப்புறம் representation email seeking further time to upload all and any left allowed documents certificates after prescribed time limit shall not receive any attention. ஓகேவா? அதுக்கப்புறம் டைம் லிமிட் தாண்டி அப்லோட் பண்றதுக்கு எந்த வித பர்மிஷனுமே கிடையாது, ஓகேவா? நீட்டான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் சரிதான், ஓகேங்களா? டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அது ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்ன பர்பஸ்க்காக பண்றாங்க. The details of the documents or certificates required to be scanned and uploaded have been mentioned below against each of the claim made online application. அதாவது என்ன டாக்குமெண்ட்ஸ் என்ன பர்பஸ்க்காக அவங்க கேட்கறாங்க, ஓகேங்களா? SSLC and HSC மார்க் ஷீட் எதுக்காக கேட்கறாங்கன்னா டேட் ஆஃப் பர்த், ஓகேங்களா? டேட் ஆஃப் பர்த்துக்காக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாங்கிறத செக் பண்றதுக்காக தான் இந்த மார்க் ஷீட் வந்து வெரிஃபை பண்றாங்க. அப்புறம் உங்களுடைய போட்டோ, நான் சொல்லியிருந்தேன் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது என்ன போட்டோ வச்சுன்னா அந்த போட்டோவே வந்து அப்லோட் பண்ணுங்க. நீங்க என்ன ஜெண்டர் அப்படிங்கறத வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்காக அந்த ஒரு போட்டோ கேக்குறாங்க. அடுத்து கம்யூனல், ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான், அதை கவனிச்சுக்கோங்க. கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டகரி, ஓகேவா? அதாவது ஓசி தவிர மீறி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசிஎம் இந்த மாதிரி கேட்டகரி இருக்கவங்க அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா வைக்கணும், ஓகே? அதுக்குரிய முக்கியமான ஒரு விஷயம். இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் issued by the competent revenue authority as specified in the relevant paragraph. ஓகே, இந்த பேராகிராஃப் அதாவது நோட்டிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. நார்மலான ஒன்று தான். இன்கேஸ் டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்டா இருந்தாங்கன்னா அவங்க எம்பிசி கேட்டகரியில வருவாங்களாமா. இது டிரான்ஸ்ஜெண்டர் கூடிய ஒரு முக்கியமான ஒரு பேரா. அது கம்யூனிட்டி will be considered as MBC category. Okay. Uploading of a community certificate sitting name of spouse shall result in rejection of the candidature. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, name of the spouse, அதாவது அவங்க வீட்டுக்காரருடைய நேம் இருக்கிறது வந்து ரிஜெக்ஷன் செய்யப்படுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்லோடிங் ஆஃப் எ கம்யூனிட்டி சர்டிபிகேட் சிட்டிங் நேம் ஆஃப் ஸ்பௌஸ் ஷால் ரிசல்ட் இன் ரிஜெக்ஷன் ஆஃப் த கேண்டிடேட். அப்போ எல்லாரும் அப்பாவுடைய பேர் இருக்கக்கூடிய சர்டிபிகேட்ஸை வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சேஃப்டி கையில் வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் prescribed educational qualification
should possess prescribed. Okay, இந்த டேட்ல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், அப்புறம் HSC மார்க் ஷீட், அப்புறம் அதுக்கு ஈக்குவலான வேற ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்தா எல்லாமே நீங்க கொடுங்க. அடுத்து அதர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, டிகிரி வைக்கலாமா, பிஜி வைக்கணுமா, ப்ரொவின்சியல் வைக்கணுமா? எஸ், வைக்கணும். ஓகேங்களா? அதர் எஜுகேஷன் டிகிரியா முடிச்சிருந்தா பிஜி என்ன டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலும் சரி, ப்ரொவின்சியல் சர்டிபிகேட் இருந்தாலும் சரிதான், டிப்ளமோ சர்டிபிகேட், டிகிரி சர்டிபிகேட் எதுவா இருந்தாலும் சரிதான், நீங்க கண்டிப்பா வைக்கிறோம். சரிங்களா? ஆனா இது குவாலிஃபிகேஷன் கன்சிடர் பண்ணப்படாது. SSLC HSC தான் மெயின் குவாலிஃபிகேஷன், அது SSLC தான் குவாலிஃபிகேஷன், அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பிரிஸ்கிரைப்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், அதாவது டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்டா இருந்ததுன்னா அவங்க தனியா வந்து டைப்பிஸ்டோட சர்டிபிகேட், அந்த டைப்பிங் சர்டிபிகேட் இருக்கும்ல, அதை வைக்கணும். ஓகேங்க? சர்டிபிகேட்ஸ் அப்டைன்ட் ஃப்ரம் தி டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஃபார் ஹேவிங் பாஸ்ட் இன் தி கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் டைப் ரைட்டிங் பை ஹையர் ஆர் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஆர் பை ஹையர் சீனியர் கிரேட் தமிழ் ஆர் லோயர் ஆர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அதாவது ஹையர் அண்ட் லோயர் சர்டிபிகேஷன் நீங்க வைக்கணும். அதே மாதிரி போஸ்ட் ஆஃப் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் முடிச்சு கூட அவங்களுடைய சர்டிபிகேட் வைக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று COA சர்டிபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், அதாவது கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். யாருக்கு? ஃபார் த போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்டுக்கு கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதற்கான கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிபிகேட்டும் கண்டிப்பா அந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? இது நிறைய பேர் சொல்றது என்ன விஷயம்னா, இதை முடிஞ்ச அளவுக்கு இப்பவே வாங்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கவுன்சிலிங் வரும்பொழுதும் வாங்குறதுக்கு டைம் கொடுப்பாங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த வீடியோ நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஆனாலும் இந்த சர்டிபிகேட் வேணும். யாருக்கு? டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் முடிச்சவங்களுக்கு மட்டும். அடுத்து நாலேஜ் இன் தமிழ். ஓகேவா? அதாவது தமிழ்ல நாலேஜ் இருக்கக்கூடியது வந்து நீங்க வந்து SSLC ஒரு தமிழ் ஒரு லாங்குவேஜ் எடுத்து படிச்சிருக்கணும். இது பேசிக்கான, எல்லாரும் நம்ம தமிழ்நாடு படிச்சவங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அடுத்து PSTM சர்டிபிகேட். ஓகே, இது நம்ம காலையில் பேசின மாதிரி PSTM சர்டிபிகேட் டீடைல்டா வாங்கி வச்சிடணும். எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், அதான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்டா இருந்தா NOC நான் அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா நீங்க வாங்கி வச்சிருக்கணும். ஓகேவா? அது உங்களுடைய HOD இருந்து, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இருந்து நீங்க வாங்கிடணும். அடுத்து கிரிமினல் கேசஸ், டிசிப்ளினரி கேசஸ் ஏதாவது இருந்ததுன்னா காப்பி ஆஃப் தி FIR. ஓகே, மேபி அரெஸ்ட் தான் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுடைய அதாவது FIR காப்பியை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணுமா? ஓகே, இது ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராசஸ்க்காக. ஓகே, அடுத்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட். ஆஸ் யூசுவல் டிசபிலிட்டி நம்ம வீடியோலேயே அதர் டாக்குமெண்ட்ஸில் வந்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் சொல்லியிருந்தோம், அந்த இதை நீங்கள் வச்சுக்கணும். அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாவில் போனாஃபைடு சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த எக்ஸ் சர்வீஸ் மேன் வெல்ஃபேர் போர்டு, அதை மட்டும் நீங்கள் வச்சா போதும். அடுத்து DW கேட்டகரி பாருங்க, டிஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிஃபிகேட்டு, ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், அப்படி இல்லைன்னா அசிஸ்டன்ட் கலெக்டர். ஓகேவா? அது சப் கலெக்டர். இந்த கேட்டகரி இருக்கவங்க கிட்ட நீங்க வந்து DW சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கணும். ஓகே, அடுத்து டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரியா இருந்தா டிரான்ஸ்ஜெண்டரோட ஐடி கார்டு இஷ்யூட் பை தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு, அந்த கார்டை ஸ்கேன் பண்ணி வைக்கணும். ஏன்னா நமக்கு தனிப்பட்ட முறையில் ரிசர்வேஷன் தான் இருக்குல்ல. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஸ்டோர் கீப்பர் இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை Annexure 1 ஃபார்மேட், அதாவது நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அந்த ஃபார்மேட் எடுத்து Annexure 1 நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்க்கணும். சரிங்களா? அந்த ஃபார்மேட் எடுத்து நீங்க வச்சுக்கணும். சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவங்க கொடுத்த மெமோ. சரிங்களா? இப்போ இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட், அது வந்து நீங்க இ-சேவை மையத்தில் கொடுப்பாங்க. அதுக்குரிய ஃபார்ம் அது நீங்க பார்த்துட்டு கையெழுத்து போட்டு அதையும் ஸ்கேன் பண்ணி வைக்கணும். இதுதான் வந்து TNPSC தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட விளக்கங்கள். சரிங்களா? தேங்க்யூ.